Hi guys, welcome back to part 2 vlog of empty house tour. நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா அதோட லிங்க் நாங்கள் கீழே வைக்கிறோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இது பார்ட் 2ல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது, எம்டியாக தான் இருக்குது. அண்ட் சில ரூமில் புதுசாக வந்த திங்ஸோட அட்டைப்பொட்டியோடு போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இன்னும் ஃபிக்ஸிங்க்கு வரல, இன்ஸ்டலேஷன் நடக்கலை இன்னும். ஸோ எங்கடா என் பார்ட்னரை காணோன்னு பார்ப்பீங்க. வாங்க சார், அவர் ஹீரோ என்ட்ரி தனியாக தேவைப்படுது. நான் தாங்க கேமராமேனாக இருந்தேன், ட்ரைபாட்ல நிற்க வச்சுட்டு திரும்பி வந்திருக்கேன். கொஞ்சம் பில்டப் பண்ணலான்னு பார்த்தேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஹால் ஏரியா. மேலே ஒரு ஹால் இருக்குது குட்டியாக. இதை நீங்கள் இது வந்து எப்படின்னா ஹாலாகவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இங்கே ஒரு கவரப் மாதிரி இல்லை டோர் மாதிரி பண்ணிட்டா இதுவும் ஒரு பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இதுதான் ஹாலாக நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே செம்ம எம்டியாக இருக்கிறது வீட்டிலே இந்த இடம் தான். மோஸ்ட்டாக வந்து உங்க கூட கான்வர்சேஷன் வச்சுக்க போகிறது FAQ இன் ஃபியூச்சர் அண்ட் வேறு ஏதாவது செட் அண்ட் டாக்லாம் வந்து மோஸ்ட்டாக இந்த இடத்த தான் பண்ணலான்றோம். ஆமாம், இங்கே தான் லைட்லாம் செட் பண்ணி ஸ்டுடியோ செட்டப் மாதிரி இருக்கலாம். ஏன்னா இங்கே தான் வந்து வெளியில் லைட் த்ரோவும் இருக்குது அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும். இந்த இடம் வெளியிலேருந்து யாராலையும் உள்ள பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படுது. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் ஃப்யூச்சரில் சிட் அண்ட் டாக் வீடியோஸ் எல்லாம் கௌதி சோபியோடது, சோபன்யாரோடது இங்கே தான் பார்ப்பீங்க. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்த வழி, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூமாக வைக்கலான்ட்டு. ஆனால் ஏன் வைக்கலன்றதை இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்ப்பீங்க. ஸோ இங்கே எல்லா டோருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 9 feet. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது 9 feet டோர்ஸ். இந்த ரூமை ஏன்டா உங்கள் பெட்ரூமாக வச்சுக்கல அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். இந்த வியூக்காக, அதே ரீசனுக்காக தான் அதை வைக்கவும் இல்லை. வாங்க உள்ள. ஸோ இந்த ரூமில் என்னென்னா கௌதம் ஒரு இருட்டு பர்சன். அவருக்கு வந்து வெளிச்சம் பெருசாக பிடிக்காது. இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறதுனால காலையில் சூரியன் பார்த்திங்கன்னா பளீச்சு நடிக்குது. ஸோ எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் ரோடும் இருக்குது. ஸோ காலையில் போகிற சவுண்ட், அந்த சவுண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ரூமை நாங்கள் எங்கள் ரூமாக இல்லாமல் கெஸ்ட் ரூமாக மாற்ற போகிறோம். அது மட்டும் ரீசன் இல்லை, இப்போ கிங் சைஸ் பெட்டு தான். ஏன்னா எங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பெட்டாக இருந்தாலுமே சரி, அந்த பெட்டில் நான் ஒரு ஓரத்தில் இருக்கேன்னா ஓரத்துலேயே தான் நான் இருக்க முடியும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அங்கேருந்து இங்கே வந்துடுவா. ஸோ குயின் சைஸ் பெட்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. இருக்கிறதுலே பெரிய சைஸ் பெட் தான் போடணுன்ற ஒரு முடிவில் நான் இருந்தேன். இந்த விளாகுக்கு அப்புறம் நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியல. இருந்தால் அடுத்த விளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இந்த கிங் சைஸ் பெட்லையுமே பார்த்தீங்கன்னா 78x72 தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பிளான் பண்ணால் இதுவே ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணிக்கும். இந்த ரூமே ரொம்ப சின்னதாகிடும். இதே அந்த ரூம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் அடுத்து அந்த ரூம் பார்ப்பீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் அதை வந்து மாஸ்டர் பெட்ரூமாக நாங்கள் யூஸ் பண்ணோன்னு. அண்ட் அப்படியே இப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா சௌபிக்கு பிடிச்ச ஏரியா வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது ரீசன், இதுவும் தான் ரீசன். இது பிடிச்ச ஏரியா தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இந்த ரூமில் வாக்கின் கிளாசெட் ரெடி பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. அது ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுவும் ஒரு ரீசன். ஆனால் இதை தான் நான் என்னோட தான் கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன் ஃப்யூச்சரில். இப்போதைக்கு இது எம்டியாக இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் வித் டாய்லெட் இருக்குது. இதையும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் காட்டுறேன், இப்போ காட்டல. ஸோ கீழே யூஸ் பண்ணீங்க காட்டலை, மேலே இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக தானே இருப்பீங்க, காட்ட மாட்டேங்க. மொத்தமாக அடுத்த வீடியோவில் காட்டலமே நினச்சா பார்க்கலாம், தாராளமாக பாருங்கள். ஆனால் இது பாத்ரூம் டூர் அப்படின்னா என்னை கிண்டல் பண்ணி யாரும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி. ஓ, அந்த பயமா உங்களுக்கு? யாரும் கிண்டல் பண்ணிடாதீங்க. பட் அது எனக்கு வந்து அந்த பாத்ரூம் டூர்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிக்கும். ஏன்னா வீட்டிலையே கிச்சன், பூஜை ரூம், டாய்லெட் யார் ரொம்ப நீட்டாக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சொர்க்கம். வாங்க, எது புதுசாக பண்ணாலும் அதுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அவ்வளோ ஹேட் வந்து அதுக்கு நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எம்டி ஹவுஸ் டூர்னு எல்லாமே தான் காட்டினாதான் அது ஹவுஸ் டூர், அதனால நான் சொல்கிறேன். ஸோ டாய்லெட் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஈஸி ஜாப்லாம் இல்லை. பெண்டு கண்டுடும் தேய்ந்து. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு பாத்ரூம் தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஆனால் எல்லா பாத்ரூமே இதுக்கு சிமிலராக தான் இருக்கும். பட் சைஸ் வந்து இதுதான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸ் பாத்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஷியஸான வாஷ்ரூம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஏன்னா ரொம்ப அகலமாக மூஞ்செல்லாம் கடுக்கும், தண்ணி வெளியில் செதுறாத அளவுக்கு இது இருக்கிறதே எனக்கு ப்ளஸ் பாயிண்ட். எல்லா ரூம்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சாரே வெளில வாங்க சாரே.
இவங்க இருக்காங்களே ஜாலியாக இருக்காங்க. அவனுக்கு ஒருவேளை பாத்ரூம் வந்துருக்குமா? இங்கே வந்து சின்னதாக வாஷ் ஏரியா அண்ட் இங்கே ஒரு டாய்லெட் சீட், அவ்வளோதான். ஸோ பாத்ரூம் டூர் முடிஞ்சிருச்சு. வாங்க இப்போ மெயின் பெட்ரூம் போ. வாங்கடா. ஸோ இங்கேருந்து இப்படியே இந்த ரூமுக்கு வந்துடலாம். வாங்க உள்ள போகலாம். வெல்கம் டு அவர் மாஸ்டர் பெட்ரூம். கதை திறந்துக்கிட்டோம், அப்படின்னு திறந்து வருவோம். ஸோ குக்கி கப் கேக் கண் பார்வையிலே நாங்கள் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கதவை உடச்சிட்டாவது உள்ளே வருவான். எல்லா டாக் வச்சிருக்கவங்களுக்கும் தெரியும், அவனுக்கு கூடவே இருக்கணும்னு நினைப்பானுங்க. எந்த ரூமுக்கு போனாலும் அங்கே நின்றுக்கிட்டு அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லை நான் இருக்கணும் பக்கத்தில், இல்லைன்னா கட்டு போயிடுவானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது எங்களோட ட்ரீம் பெட் மட்டும்தான் இருக்குது, மேட்ரஸ் இதுவும் வரல. அண்ட் இந்த தலகாணி மேட்ரஸ் வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, மறந்து போயிட்டேன். மேட்ரஸ் ஆக்சுவலாக நேற்று நைட்டு தான் வந்தது, அதனால எனக்கு கண் முன்னாடியே இருக்கானே மெமரியில் இல்லை. ஸோ இந்த தலகாணிக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. என்னன்னா 2-3 நாள் மேலே கழுத்து வரைக்கும் தலகாணி இல்லாமல் துணியெல்லாம் சுற்றி வச்சு படுத்துக்கிட்டு இருந்தோம். நீ ஒரு ரீலாக போட்டிருந்தல அதை? ஆமாம், மார்னிங் ஸ்லோ அண்ட் மார்னிங் வ்ளாகில் பார்த்தீங்கன்னா தலகாணியே இருக்காது. நாங்கள் 2 பேரும், அவன் வந்து அவனோட பேக் பேக்கில் படுத்துட்டு இருந்தான், நான் என்னோட துணியெல்லாம் சுற்றி வச்சு படுத்துட்டு இருந்தேன். எல்லாருமே புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்கன்னா அந்த வழி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து ஷாப்பிங் போக முதல்ல டைம் இல்லை ஒன்று. 2வது இதை ஆர்டர் பண்ணிட்டோம்ல, இது கூடயே தலகாணியும் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அதனால திருப்பியும் தலகாணியில் எதுக்கு காசு போடணும்னு சொல்லி அது வந்துரும்னு அது கொஞ்சம் 4 நாள் ஆனதுனால 4 நாள் தலகாணி இல்லாமல் தூங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். சௌபி சொன்னால அந்த 50-50ன்னு இந்த மாதிரி கம்ஃபர்ட் விஷயம், பெட் விஷயம்லாம் வந்து நான் செம்மையாக ரிசர்ச் பண்ணி அதில் எது நம்பர் 1 இருக்கோ அதை தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கினா தான் வந்து நம்ம நல்லா வேலையே செய்ய முடியும். அதனால் தூங்குறதுல மட்டும் என்னால் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அதனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த மேட்ரஸ் வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்கும்போது அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்டோரி சொல்லணும் இப்போ நீ இதை சொல்லும் போது. இந்த மேட்ரஸ் மாதிரி தான் எங்கள் கல்யாணத்தப்போ வந்து எங்கள் வீட்டில் எல்லா கல்யாணப்பவும் பொண்ணு வீட்டில் கொடுப்பாங்கல்ல கட்டில் மெத்தன்னு. அப்போ எங்கள் அப்பா கிட்ட இவன் கேட்டது, அங்கிள் என் சாய்ஸ்க்கு விட்டுருங்க ப்ளீஸ். ஏன்னா என்கிட்டயும் அதான் சொன்னான், தூங்கும் போது மவளை அதை மட்டும் கல் மாதிரி இருந்துச்சு, டெய்லி திட்டுவோம். நான் வந்து எதுலேயுமே தலையிடவே இல்லை, எதை வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் மேட்ரஸ் மட்டும் எனக்கு பிடிச்சதை விட்டுருக்குன்ட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க, ஏன் எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க, அந்த பொருள்லாம் என்ன ஆச்சுட்டு. அந்த கட்டில் கௌதம் வந்து அங்கே போனால் யூஸ் ஆகும், அங்கேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு சொன்னதுனால அது எல்லாமே அந்த ரூமில் அப்படியே இருக்குது. இந்த வீட்டுக்காக இதை வாங்கினோம். இது என்னோட ட்ரீம் பெட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஹை ரைஸ் குவில்டட் பெட் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இது வந்து ஃபுல் வெல்வெட்டில் பண்ணியிருக்காங்க, செம்ம சாஃப்டாக இருக்கும், நல்லா குஷன் மாதிரி நல்லா சாஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கலாம். ஆனால் இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கும் தெரியாது, இவளுக்கும் தெரியாது. நாங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கிறது குவில்டட் தான், ஆனால் அது லெதர் குவில்டட், வெல்வெட் குவில்டட். இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்ச லெதர் குவில்டட் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கே தெரியும், அதுக்கான பாலிஷ் எல்லாமே நான் வச்சுருந்தேன். வெல்வெட் வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ எப்படி யூஸ் பண்ணணுன்றத உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேக்யூம் வச்சு எல்லாமே பண்ணிவிடு, ஸோ தட் டஸ்ட் எதுவும் இருக்காது. அதே மாதிரி ரெகுலராக வேக்யூம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், ரெகுலராக வேக்யூம் பண்ணிங்கன்னா பக்காவாக மெயின்டைன் ஆகிடும் அப்படின்னாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது இதை விட பெட்டராக இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த பெட் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணுன்ற விலாகும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்போம், இல்லைன்னா அடுத்து உங்களுக்கு வரும், அதில் டீட்டெயில்டாக சொல்கிறோம் இதை பற்றி. இப்போதைக்கு இதுதான் எங்கள் படுக்கை. இதுல தான் டமால் டுமில் டெய்லி ரீல் ஒன்று நாங்கள் சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து கீழே வந்து வெறும் தரையில் படுத்துருந்தோம். பெட் வந்ததுக்கப்புறம் அம்மா என்னால் அங்கே படுக்க முடியல, ஏன்னா ஃப்ளாட்டாக தரையில் படுத்திங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரு சைட் ஸ்லீப்பர், ஸோ சைட் ஸ்லீப்பருக்கு கண்ணா பின்னான்னு வலிக்கும் தரையில் படுத்தா. அதனால் இது வந்தோடனே அப்படியே இந்த தலைவாணியெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி வலிக்காத மாதிரி படுத்துக்கிட்டேன். அண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, இன்னும் அதுவும் இன்ஸ்டால் பண்ணல. அதுக்கப்புறம் தான் ஏசி ப்ராபப்ளி இன்னைக்கு ஈவினிங் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏசி ஃபிக்ஸ் ஆகிடும். நாங்கள் நாளைக்குள்ள இந்த மேட்ரஸை பிரித்து உங்களுக்கு, நாளைக்கெல்லாம் இல்லை இன்னைக்கு ஈவினிங்கே அதை பிரித்து அவங்க கூட அதை பற்றியும் ஷேர் பண்ணுறோம். அடுத்தடுத்து அதோட விளாக்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க அடுத்த என்ன இருக்குது இந்த ரூமில் பார்த்துலாம். வெல்கம் டு அனதர் வாக்-இன் கிளாசட்.
இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா என்னோட திங்ஸ், கௌதமோட திங்ஸ் இன்னும் எதுவுமே எல்லாமே எம்டியாக இருக்குது. இன்னும் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணல. நீங்கள் எல்லாமே கண்டென்ட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால சரி இதையும் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் டப்பாவில் வச்சு இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கபோர்ட் கௌதம்க்கு, இந்த கபோர்ட் எனக்கு அப்படின்னு அவரே பிரிச்சிருக்காரு. அதை நீங்கள் சௌபி சமையல் க்ளீனிங் விலாகில் போட்டிருந்தா பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பாருங்கள் எப்படி இதை தள்ளிக்கிட்டு வந்து கௌதம் கஷ்டப்பட்டு இங்கே வச்சான்றதெல்லாம் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நடந்து வந்தோன்னா இங்கே வந்து கொஞ்சம் பெரிய வாஷ்ரூம். இந்த பாத்ரூம் டூரை நான் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ அங்கே பார்த்தா அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கே வாஷ் பேஷன் ஏரியா, டாய்லெட் சீட் அண்ட் இங்கே வந்து ஷவர் யூனிட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ரூமில் ரொம்ப சின்னது, சிங்கிள் பர்சன் நின்று குளிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே கொஞ்சம் கையை காலை நீட்டி குளிக்கிற அளவுக்கு ஷவர் அண்ட் இங்கே கிளாஸ் டிவைடர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கன்வீனியன்ட். ஆனால் அந்த கிளாஸை க்ளீன் பண்ணுறதா இப்போ யாருன்னு நாங்கள் டிசைட் பண்ணிக்கணும் வீக்லி ஒன்ஸ். ஓகே, படம் பதிவு பண்ணியாச்சு. ஸோ மேலே செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் ஏரியா இருக்குது, ரூம் மாதிரி ஒரு சின்னதாக. அண்ட் அது கூடவே டெரஸ் இருக்குது. இப்போ வெயில் ரொம்ப மண்டையை பொழக்கிறதுனால நாங்கள் மேலே போகல. உங்களுக்கு வீடு கம்ப்ளீட்டாக நாங்கள் செட்லாம் பண்ணதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே வந்து செட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எப்படி இருக்குன்னு காட்டுறோம். அது செட் பண்ணும் போதே எப்படி நாங்கள் செட் பண்ணோன்றதையும் விலாகாவோ இல்லை ஷார்ட்ஸாவோ நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. இப்போதைக்கு எங்களோட எம்டி ஹவுஸ் ஸ்டோர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த வீடு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, எங்களை மாதிரியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். 10க்கு எவ்வளோன்னு ரேட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பொருள்லாம் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும்னு உங்களோட சஜஷன்ஸையும் கீழே கொடுங்க. எங்களுக்கு அதில் எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அண்ட் எங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அந்த பொருள் இந்த வீட்டில் வரும். So that's all for today's video. This is Gauti and Saubi signing off. கூடிய சீக்கிரம் உங்களை நாங்கள் அடுத்த vlogல சந்திக்கிறோம்.